ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு லென்த் வீடியோ பார்க்கலாமா? என்ன அப்படின்னா இந்த ஐயோ என்னது எங்கள் வீடு கிச்சன் சம்மந்தமானது தான். சரியா? எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து 2 கிச்சன் உண்டு. கிச்சன்னு சொல்ல முடியாது, அடுப்பங்கரை. சரியா? வீட்டுக்கு உள்ளாடி ஒன்று இருக்குது, வெளியே ஒன்று இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து வெளியே உள்ளது. இது சர்ப்ரைஸ் உங்களுக்கு. அரண்மனை வாசல் திறந்திடவே ஆகணும் கல்யாணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள தொட்டி பார்த்துடுங்க. சரியா? இந்த தொட்டி வந்து முன்னாடியே இருக்கு பார்த்துடுங்க. ஓகேவா? இது வந்து என்னோட ரூம் வந்து முடியக்கூடிய இடம். சரியா? இங்கே வந்து இந்த தொட்டி வந்து வீட்டு வேலை செய்யும் போது இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி போட்டது. இந்த பக்கம் கிச்சன் எடுக்கிறது ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வீட்டெல்லாம் இடித்து மாற்றி கால மாற்றங்கள் எல்லாம் வரும் பார்த்தீங்களா? வரும்போது அப்படியே பின்னாடி வந்து இந்த தொட்டி வந்துருச்சு, என் ரூம் வந்துருச்சு, கிச்சன் வந்து இங்கே வந்துருச்சு. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம்லாம் எப்போவுமே வீட்டுக்கு உள்ளாடி வந்து மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி, நார்மல் கிச்சன் வச்சாலுமே வெளியே வந்து ஒரு அடுக்களை வைப்பாங்க. சரியா? அடுக்கலைன்னு சொல்லுவாங்க, விடுலி பெற அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி வச்சு எங்கள் ஊர் சைடு அது பழகிருச்சு. சரியா? அப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க அது ஏன் கருப்பாக இருக்குது, நீங்கள் பெயிண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை தடவை பெயிண்ட் பண்ணாலுமே நம்ம விறகடுப்புல வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு வந்து கருப்பாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைட்லாம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கறி கூட்டு அந்த மாதிரி சைடிஷ் எல்லாம் வந்து வீட்டுக்கு உள்ளாடி வைப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா வீட்லேயும் கேஸ் இருக்குது. முன்னாடி வந்து கேஸ் அடுப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா? கேஸ் அடுப்பு கிடையாம ஃபஸ்ட்டு விறகடுப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆக முன்னாடி உண்டு. மண்ணெண்ணெய் வச்சு இப்படி இப்படி இழுத்து இழுத்து பண்ணிட்டு கிடப்பாங்க பார்த்துக்கிடுங்க. அது வந்து வர ஆரம்பிச்சுது. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் மண்ணெண்ணெய் அடுப்புலாம் யூஸ் பண்ணலை, விறகடுப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக கேஸ் அடுப்பு, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அடுப்பு. சரியா? இப்போ எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்டை பாத்திரம் எல்லாம் வந்து கரிச்சட்டி எல்லாம் கமத்தி வச்சுருக்கோம். ஓகேவா? நல்லா கிடக்கு. இது வந்து ஞாயிற்றுக்கு உள்ளது பார்த்துடுங்க. சரியா? அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்துச்சிங்கன்னா முன்னாடி வந்து போச்சு குப்பை இருக்கு பார்த்தீங்களா, அடுப்பு குப்பை, அதை போட்டு தான் நம்ம வந்து இந்த சுவாத்து பானை எல்லாம் பூசுவோம் பார்த்துக்கிடுங்க. சரியா? இப்படி சௌரிய காணதிய சௌரி கதம்பர்ல இருந்து சௌரி எடுத்து அதை தண்ணியில் முக்கி இப்படிதான் வந்து என்ன பண்ணுவோம், சுவாத்து பானை பூசுவோம் பார்த்துக்கிடுங்க. இப்பவுமே எங்க ஊர்ல நிறைய வீடுகள்ல அந்த வழக்கங்கள் இருக்கு. வேற எல்லாமே வந்து வீட்டுக்கு உள்ள வச்சு பூசுவாங்க, ஆனா இது மட்டும் இதுலதான் பூசுவாங்க பார்த்துக்கிடுங்க. சரி, அப்படியே நம்மள வந்து நாட்டுக்கு ஒரு கீரை கிண்டு கிண்டு கிண்டி அதுதானே. ஓகேவா? இப்படி தான் இந்த குப்பை வச்சு பூசும்போது இந்த நல்ல எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் போய் கொஞ்சம் பெட்டராக வரும் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? இப்படி இந்த எங்கள் ஊர்லலாம் வெளியே அடுப்பங்கரை இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே தண்ணி பரிமாறதுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே நிறைய விரவு இருக்கு. அப்புறம் இங்கே வந்து காஃபி பானை இருக்கு, அப்புறம் வந்து தோசை கல் இருக்கு, உப்பு இருக்கு, எல்லாம் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க விரவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மின்னா இருக்கு. அப்புறம் இந்த விரவு எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டு பக்கம் வந்து தோப்பு வலை எல்லாம் நிறையா உண்டு பார்த்துக்கிடுங்க, தென்னந்தோப்பு எல்லாமே. அங்கெல்லாம் போய் கிடந்து பறக்கிட்டு எடுத்துட்டு என்ன செய்யறது வர்றது. அப்புறம் வந்து இந்த கொத்த வேலையெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, சென்ட்ரிங் வேலை. அப்போ வந்து நிறைய பலகை எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பிரிச்சுட்டு போகும்போது சின்ன சின்ன துண்டு பலகை எல்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வெளியே உள்ள அடுப்பங்கரை. அப்புறம் இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை பெஞ்சா நனையுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நனையாது. மேலே பாருங்க, இது வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால மழை பெஞ்சா நனைகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சரியா? எப்பவுமே மோஸ்ட்லி இங்கே தான் வைப்போம். ஏதாவது அவசரத்துக்கு இல்லைன்னா நல்லா மழை விரவெல்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே உள்ள வந்து இன்னொரு அடுப்பை
சரியா? இது நார்மலாக உள்ளது. இப்போ நம்ம ரெனோவேட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ளாடியே சிங்க் வச்சுருக்கோம், அப்புறம் கேஸ் ஸ்டவ் இருக்குது, அப்புறம் இங்கே பாருங்கள் கரண்ட் அடுப்பு இருக்குது, மிக்ஸி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? இது வந்து இப்போ மாடுலர் கிச்சன் மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து பண்ணி தந்துருந்தாங்க. அம்மா இது கூட்ட முடியலை, எங்கள் அம்மா எதையும் உள்ள தூக்கி வச்சுருக்கா. அப்புறம் இது சரியா, இது அப்புறம் இதுக்கு உள்ளாடி தான் கேஸு, அந்த ஸ்டோனு, அரிசி, செம்பு குடம் எல்லாமே இதுக்கு உள்ளாடி என்ன செய்வோம், வைப்போம். சரி, அப்புறம் இது வந்து முன்னாடியே இருந்தது தான் இந்த ரேக்கு. இதுக்கு இப்போ டோர் போட்டிருக்கு. டோர் போட்டு உள்ள பாத்திரம் கித்திரம் எல்லாம் வந்து அலசி வைப்போம். இது வாட்டர் பியூரிஃபையர் தேவையானது. ஓகேவா? ஸோ இப்படி வந்து எங்கள் வீட்டில் 2 விதமான கிச்சன் பரிமாற்றம் இருக்குது. சரியா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா திட்டாதீங்க. ஓகேங்க, ஒரு சில லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.